Father. Pray Jesus. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்துருவே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. மகா இரக்கமும் பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த எங்களுடைய தெய்வமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று ஆண்டவரே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். நீரே இதை செய்தீர், என்றும் உம்மை என்னென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. எஸ் லார்ட், உம்மை துதிப்பதும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவதும் உம்மை ஸ்தோத்தரிப்பதும் ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக அது நலமாயிருக்கிறது. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், வாருங்கள் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது அங்கே மகிழ்ச்சி வந்தது. தேவனை துதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலே தேவனை நான் ஸ்தோத்தரிப்பேன். தேவனுக்கு ஆராதனை செய்து, ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்முடைய துதியை ஏறெடுக்கிற வேளையிலே அது உமக்கு மகிமையாய் காணப்படும்படியாய் தேவனே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எதற்கும் சமானமாய் இல்லாத எங்களை கர்த்தர் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஏன் என்று சொன்னார், வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நான் இவர்களை ஏற்படுத்தினேன். எஸ் ஆண்டவரே, உம்முடைய துதியை சொல்லுவதற்காக எங்களை ஏற்படுத்தின தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய துதியை சொல்லுவதற்கு முன்பாக எங்களை ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களையும் இந்த வளாகத்தையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் உம்முடைய மகிமையை ஏற்றுக்கொள்வீராக. அப்படியாய் தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற பிள்ளைக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தடைகளை நீக்கி எல்லோரையும் ஆண்டவரை கொண்டு வர முடியாத கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு குறைந்த வரைக்கும்
பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பயணிப்பீராக, அப்படியாய் நீர் நடத்துவீராக. அடியனை மறைத்து முற்றிலுமாய் தேவனே கர்த்தர் வெளிப்படும்படியாய் உடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். வார்த்தை வருகிற நேரத்தில் உடைய நாமம் மகிமையாய் விளங்கட்டும். அப்பா, உடைய சேகரிக்கிறவர்களுக்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்தது ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் என்று சொல்லி praise, glory, thank you Lord, praise. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, பாடுவோம். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் பாடுவோம், ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எஸ், கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு
ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா படிச்சு நல்ல பட்டம் வாங்கி நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர்களை பார்த்து தேவன் ஞானவான் என்று சொன்னாரா? ஆமென். ஆத்மா ஆதாயம் செய்கிறவன், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதனை, ஆமென், அவன் அழிந்து போகிற அந்த மனிதனை கர்த்தர் பக்கமாய் ஒருவன் இயேசுவின் நாமத்தை சொல்லி அவன் அவர்களை திருப்புகிறார் என்று சொன்னால் அவன் ஞானவான். இதை படித்தவர்கள் செய்ய முடியாது. ஐஏஎஸ் கலெக்டர் போய் ஒரு ஆத்ம ஆதாயம் செய்ய சொல்லுங்க, செய்ய முடியாது. மேபி ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தார்னா அவர் செய்ய முடியும். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டு அந்த பைத்தியங்களை கர்த்தர் ஞானவானாய் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை பிரகடனம் செய்ய வேண்டும். எண்ணி எண்ணி துதி செய்யலாமா? எஸ். என்ன கடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்பயமே என்ப இயேசுவின் நாமமே என்று சொல்லி praise Jesus, glory to God, praise Jesus. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என் அடங்காத கிருபைகள் காய் இன்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணினின் முன்பே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணினின் முன்பே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என் அடங்காத கிருபைகள் காய் இன்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின்
பெரியவரே, உதவிடுவார் உயர்த்திடுவார், உன்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி ஜோதி செய்வாய், என்னடங்காத கிருபைகள் காய், உன்னை தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி ஜோதி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உண்மை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி ஜோதி செய்வாய், என்னடங்காத கிருபைகள் காய், இன்று தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி ஜோதி செய்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற சில வேளையில நாமே என்ன செய்யறோம்? அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். நம்ம கரெக்டுங்களா? அப்படிதானே? நாமே என்ன செய்யறோம்? அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நாமே என்ன செய்யக்கூடாது? அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கூடாது. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களில் இருப்பவர் யாரா? அப்ப நீங்க யாரு? ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமென். அது என்ன நம்பிக்கைன்னா, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எனக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர். அப்ப எனக்குள் இருக்கிறவர் பெரியவரா இருக்கும்போது எனக்கு சிறிய காரியமா செய்வாரு. அப்ப நமக்குள்ள இருக்கிற பெரியவர் எந்த காரியத்தை செய்வாரு? பெரிய காரியங்களை செய்வார். அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் என்று சொன்னா, நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். Praise Jesus. Thank you Lord. Glory. Thank you. Praise, praise. Jesus. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சேர்ந்து உன்னை விட்டு விலகுவதில்லை இயேசு. எஸ். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன்.
Jesus. Amen. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் வேலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் வேலனை பெற்றிடுவார். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி தருவாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும். Praise. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவ. அப்படியே எழுந்து நின்று தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துவோமாக. Thank you Lord. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். நியமாய் நான் நடத்திடுவேன், அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. Glory to Father. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. Glory to Jesus. Praise Jesus. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். கொஞ்சம் டீப்பா உள்ள திங்க் பண்ணி பார்த்தோம்னா ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம். யோசுவா, யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பத்தை நடத்துவது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஒரு குடும்பத்தை நடத்துவது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை காரியங்களா இருக்கிறது. ஆனால் எத்தனை குடும்பங்களாய் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவது சாதாரண காரியமா? எவ்வளவு பெரிய காரியம். அதனாலதான் யோசுவா ரொம்ப சோர்ந்து போனா, கலங்கி போனா, ஏன் பயந்து போனா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவரே, எப்படி முடியும்பா? இந்த குடும்பங்களை எல்லாம் நடத்தி சொல்லணுமே, குடும்பத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டுமே. இந்த குடும்பம்லாம் போற வழியும் தெரியாது, போற பாதையும் தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், நடத்துகிறவர் நீர். ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், என்னை கூப்பிட்டவர் நீர். நீர் தான் என்னை கூப்பிட்டீர், நீர் தான் எங்களை என்ன செய்கிறீங்க, இந்த வனாந்திர வழியாய் என்னை நடத்தி செல்கிறீர்கள். எனக்கு முன்பாக மோசேவை நீர் அழைத்து வந்ததை பார்த்து, அந்த மோசேக்கு இருந்த ஞானங்கள், மோசேயை சந்தித்த அநேக பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து கலங்கி போயிருக்கிற வேளையில டைரக்டா தேவன் பேசுறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி
உனக்கு நான் என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால். எஸ், அவருடைய கரமே நீதியான கரம். ஒரே ஒரு கரம் இருக்கிறது என்று சொன்னா அது இயேசுவுடைய நீதியான அந்த கரம் இருக்கிறது. அந்த கரம் நம்மை நடத்தும். நீ போ. ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணணும், எவ்வளோ பேரை நான் ஃபேஸ் பண்ணணும். ஆண்டவரே, எப்படியெல்லாம் நடக்கும் என்று அவன் எவ்வளோ யோசிச்சிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்தை நடத்தும் பொழுதே இந்த மாதத்திற்கு நான் எப்படி நடத்தி முடிப்பேன், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ கமிட்மெண்ட், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாய் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லுகிறார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படியெல்லாம்? எஸ், இல் பொருள் ஒன்றுமில்லாமல். உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நம்முடைய கரத்தை உயர்த்த வேண்டும். ஏனென்று சொன்னா, நீதியின் வலது கரம் என்னை பிடிப்பதாக. என் கரத்தை நீதியின் வலது கரம் பிடிக்க வேண்டும். உன்னை புதிதும் கூர்மையான பற்களான இயந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாகி விடுவாய். எவ்வளவு பெரிய பலன் எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எஸ், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உனக்கு செய்கிற காரியங்களை உன்னோடு கூட இருக்கிறவர் பார்க்கும் பொழுது அவ்விதமாய் தோன்ற வேண்டும். ஏனென்று சொன்னா, இந்த உலகத்தில் ஒருத்தருமே அது மாதிரி செய்ய முடியாது. ஆனால் யார் செய்ய முடியும்? ஆண்டவரே, எஸ், உனக்குள் இருக்கிறவர் செய்ய முடியும். உனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோமே. ஒரு விசை கூட எல்லாம் இவ்வளோ பெரிய பிளஸிங்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பிளஸிங்க்கு பாத்திரவானாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னான். எஸ், அவருடைய கற்பனைக்கு, அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொன்னார்? நான் பரிசுத்தர், ஆகையால் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். இந்த தகுதியை நம்ம பெற்றிருக்கிறோம் என்று சொன்னா, இந்த வாக்குத்தத்தத்துடைய எல்லா வசனங்களும் நமக்கு உரித்தாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். என் சிந்தை பரிசுத்தமாகட்டும், என் சரீரம் பரிசுத்தமாகட்டும். எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னா, எனக்குள்ள அவர் வர வேண்டும். ஜீசஸ், எனக்குள்ள அவர் வர வேண்டும். ஆதியிலே அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே அசைவாடினார். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அசைவாடினார். இன்று நம் மத்தியிலே அசைவாட வேண்டும். நம் மத்தியிலே நாம் அவர் அசைவாட வேண்டும். We welcome you, Lord. We welcome you, Holy Spirit. Yes, we welcome you, Holy Spirit. வாரும் தூய ஆவியே என்று நாம் தேவனை ஒரு விசை கூட அழைத்து, Praise Jesus, thank you Lord, glory to Father. அவருடைய பிரசன்னத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் பலமாய் இறங்கட்டும். அப்பா, எங்களுக்குள் நீர் பலமாய் இறங்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது முதலாவது நீங்கள் பலன் அடைந்து
எஸ், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறே என்று சொன்னவரே, உம்மை வெல்கம் பண்ணுறோம் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் glory. Once again, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆமாண்டவரே, ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டுமே. கேளுங்க, ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். எஸ், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல உண்மை இருக்கும், நீதி இருக்கும், நியாயம் இருக்கும். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லப்பட்டது. அந்த இடத்துல தேவனுடைய மகிமை என்னாலும் இருக்கும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல பிதாவுக்கு மகிமையாய் நம்மை என்ன செய்வாரு? பயன்படுத்தி கொண்டே இருப்பார். நீ பயன்படுத்தப்படுகிற பாத்திரம், நீ வெறுமையான பாத்திரமா இருக்கலாம், ஆனால் நிறைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை வேணும், நான் பரிசுத்த ஆவியானவர் வேணும். என் கண்ணை உன்மேல் வைத்து நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன். என் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலோசனை நித்தியமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனை படி நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இல்லைன்னா எனக்கு ஆலோசனை இல்லை ஆண்டவரே. எங்கள் மத்தியில உம்முடைய ஆலோசனை இருக்கணும். என் பிள்ளைகள் இடத்துல ஆலோசனை இருக்கணும். என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஆலோசனை வேண்டும். சபை நடத்துவதற்கு ஆலோசனை வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்மை நாங்கள் அழைக்கிறோம், உம்மை நாங்கள் அழைக்கிறோம். we need you. சபை உங்களுக்கு ஆண்டவரே தேவை. நீங்க இல்லாம ஆண்டவரை நடத்த முடியாது. நீர் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. நீர் தான் ஆண்டவரே எங்களை நிறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விசை கூட கேட்போமா? ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே,
ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். நல்ல கரங்களை உயர்த்தி, உம் பிரசன்னம் வேணுமே ஆண்டவரே, உம் பிரசன்னம் வேணும். அதை உணர்ந்து கேட்கிறவர் தான் மோசே, அதை உணர்ந்து கேட்கிறவர் தான். ஆண்டவரே, என்னுடைய டெஸ்டினேஷன் நாங்கள் சேர வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அந்த டெஸ்டினேஷனை நான் போய் சேர முடியாது. அந்த டெஸ்டினேஷனை நான் போய் சேரணும்னா, என்னோட வாழ்க்கையில் அந்த டெஸ்டினேஷனை நான் கண்டடையணும்னா, ஆண்டவரே எங்கள் கூட நீங்கள் இருக்கணும். அதனால தான் அவர் சொன்னார், பாதியில் விட்டுறாதீங்க ஆண்டவரே. எப்படி? எங்களை பாதியில் விட்டுறாதீங்க. நாங்கள் எங்கே போவோம், எந்த இடத்துக்கு போவோம்? ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். ரிபாபா துரா ரிஷிகேரா துரா லகராபா ஷியாந்தாரிதாலரா கரா துராபா. கேளுங்க, கேட்கிற காரியங்கள் மோசே போல ஞானமாய் கேட்கணும்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை எப்படி கடந்து போவார்கள், என் பிள்ளைகளை நான் நடத்தி சொல்றேன். ஐ டோன்ட் நோ. நீங்க தான் வாக்கு கொடுத்தீங்க, நீங்க தான் அழைத்து செல்றீங்க. பாதியில விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு மறுபடியும் போறாரு. ஆண்டவருடைய அத்தாரிட்டியை வாங்கிட்டு மறுபடியும் போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எஸ், தி அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுக்கிறது, லைஃப்ல கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்கணும் அத்தாரிட்டி. நான் உனக்கு முன்பாக செல்லுவேன். அவர் உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக செல்லும் பொழுதுதான் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்ற முடியும். அப்பேற்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன், மகிமையான தேவன். அந்த பரலோக தரிசனம் எவ்வளவு மேன்மையான ஒரு தரிசனம். Thank you Lord, praise, glory. Thank you Jesus, praise Jesus. Oh, உயரமும் உன்னதமானவரே, thank you Lord. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். Thank you Lord. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாட்சிமை நிறைந்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே 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 ஆராதனை, உமக்கே 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 ஆராதனை. உயர்ந்தவரே, சிறந்தவரே, உன்னதரே, என் பிதாவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, உன்னதரே, என் பிதாவே. உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே வல்லமையும், உமக்கே துதி. Thank you Lord. உமக்கே வல்லமையும்
எஸ் லார்ட். மாட்சிமை நிறைந்தவரே, சேர்ந்து சொல்வோம். உமக்கே 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 சேர்ந்து சொல்வோம். உமக்கே 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 ஆராதனை. ஆமாண்டவரே, உமக்கு தான் ஆராதனை, உமக்கு மகிமை, உமக்கு கனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் சொல்கிறது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீர் தான் பாத்திரரா இருக்கிறீர். எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வது யார் தான் பாத்திரரா இருக்கிறாரு? கர்த்தர் ஒருவர் தான் பாத்திரரா, இயேசு ஒருவர் தான் பாத்திரரா. ஏன் என்று சொன்னா, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயி இருக்கிறவைகள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றாராம். எஸ், அதுதான் நம்மை சிருஷ்டித்தவருக்கு நாம் ரெசிப்ரோகேட் பண்றோம். நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு நாம் ரெசிப்ரோகேட், எஸ், அவருக்கு நாம் திரும்பி செலுத்தக்கூடிய மகிமை, திரும்பி அவருக்கு கனத்தை செலுத்துகிறோம். எஸ், 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார்களாம். எல்லாம் சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார்களாம். ஏன் என்று சொன்னா, நம்ம தலையில ஒன்றுமே இல்லை, நம்ம தலை மகிமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, கர்த்தர் கொடுத்த மகிமை, கர்த்தர் கொடுத்த கனம், கர்த்தர் கொடுத்த வல்லமை, கர்த்தர் யாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் என்பதற்காக அந்த கிரீடத்தை எல்லாவற்றையும் இறக்கி வைத்து எல்லாமே கனம் செலுத்தினார்களாம். எஸ், இந்த நேரத்திலும் நாம் அவ்விதமாய் கர்த்தருக்கு கனத்தை செலுத்த போகிறோம். எஸ், அவ்விதமாய் கர்த்தருக்கு உயர்ந்தவரே என்று சொல்லி, சிறந்தவரே என்று சொல்லி, உன்னதரே என்று சொல்லி, என் பிதாவே என்று சொல்லி அவருக்கு நாம் ஆண்டவரே கனத்தை செலுத்த போகிறோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, உன்னதரே, என் பிதாவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, உன்னதரே, என் பிதாவே. உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே வல்லமையும், உமக்கே துதி, உமக்கே வல்லமையும். எஸ், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவுள்ளம் போற்றுகிறார். எஸ், எப்பொழுதுமே இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், சதா காலம் இருக்கிறவர், அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் தான் சொல்றார், நான் துவக்கமும் முடிவுமானவர், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். இஸ் a mighty God. அவருடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அவருடைய வார்த்தை பலமுள்ளதாய் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதனால தான் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை. அந்த சிங்காசனத்தில் இருக்கிற அந்த ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு நாம் மகிமை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். Glory to Father, glory to Jesus. ஆராதனை, தேவனுக்கு ஆராதனை நாம் செலுத்த வேண்டும். வல்லவருக்கு ஆராதனை, நல்லவருக்கு ஆராதனை நாம் செலுத்த வேண்டும். Glory. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிற நேரத்தில் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் ஆராதனை செலுத்தும்படியாய். Thank you Lord. Praise. ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை,
அற்புதரே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். இயேசு நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுவோம். பாவங்கள் எமக்காய், உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை, அற்புதரே அதிசயமே. கரங்களை உயர்த்தி உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன். ஓ இயேசு நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே, உமக்கே ஆராதனை. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை, அற்புதரே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். இயேசு நாமம் உயர்த்தியே, நல்ல உற்சாகமாய். எஸ். ஆவியின் வரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, உமக்கே ஆராதனை. ஆவியின் வரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை, அற்புதரே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன். இயேசு நாமம். எஸ். இயேசு நாமம் உயர்த்தியே பாடிடுவேன். பாடுவோம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன். Glory to God. இயேசு நாமம் உயர்த்தியே பாடிடுவேன். பாபா. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன். நல்ல உற்சாகமாய் இயேசு நாமம் உயர்த்தி பாடிடுவேன். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன். ஆமென். Glory to Father. இயேசு நாமம் உயர்த்தியே பாடிடுவேன். Thank you Lord. நல்ல கரங்களை உயர்த்தி. எஸ். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரே நல்ல ஜீவனுக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாய் ஆண்டவரை நடத்தி வருகிற தயவிற்காய் நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே பெரிய விடுதலை உண்டு.
நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 3:18 இவ்விதமாய் சொல்லு, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நம்முடைய மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு மறுரூபம் உள்ள ஒரு அனுபவத்தை கொண்டுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், நம்முடைய பலத்தினால் நாம் நடத்தப்படுவதில்லை, நம்முடைய பராக்கிரமத்தினால் செய்யப்படுவதில்லை. தேவனுடைய ஆவினால் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி பிரைஸ். நல்ல உற்சாகமாய் தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எஸ் ஆமென், glory, yes, praise, praise. பலமும் அல்லவே, பராக்கிரம் அல்லவே, பரிசுத்தரால் எல்லாம் ஆகுமே. பலமும் அல்லவே, பராக்கிரம் அல்லவே, பரிசுத்தரால் எல்லாம் ஆகுமே. பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தர் உன்னை நடத்தி செல்வார். பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தர் உன்னை நடத்தி செல்வார். பலமும் அல்லவே, பராக்கிரம் அல்லவே, பரிசுத்தரால் ராஷா கதலா ரபா எஸ் மபதுரிபா. தாழ்வில் என்னை தூக்கினார், சோர்வில் என்னை தாங்கினார், கஷ்டத்தில் என் தேவன் என்னை நடத்தி சென்றார். தாழ்வில் என்னை தாங்கினார், சோர்வில் என்னை தாங்கினார், கஷ்டத்தில் என் தேவன் என்னை சொல்வோம். இதுவரை தாங்கினார், இனியும் தாங்குவார், கடைசி வரை இயேசு என்னை கைவிட மாட்டார். இதுவரை தாங்கினார், இனியும் தாங்குவார், கடைசி வரை இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்லவே, பராக்கிரம் அல்லவே, பரிசுத்தரால் எல்லாம் ஆகுமே. இயேசுவே பிரைஸ். பலமும் அல்லவே, பாபா துராக்கா, பலமும் அல்லவே, பராக்கிரம் அல்லவே, பரிசுத்தரால் எல்லாம் ஆகுமே. பலமும் அல்லவே, பராக்கிரம் அல்லவே, பரிசுத்தரால் எல்லாம் ஆகுமே. எஸ் லார்ட், பரிசுத்தரால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே எப்படி ஆகும்? ஆண்டவரே எப்படி நடப்படும்? செருபாபேல் திகைத்து கொண்டிருக்கிற நேரம் தேவனுடைய வார்த்தை செருபாபேலுக்கு வருகிறது. எஸ், பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். எஸ் ஆண்டவரே, உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் கர்த்தர். செருபாபேலுக்கு ஒன்றே ஒன்றுதான், நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று. ஆண்டவரே, எந்த காரியத்தை நாங்கள் செய்ய பொழுதும் உம்முடைய கிருபை பெருகுவதாக, உம்முடைய கிருபை பெருக வேண்டும், உம்முடைய கிருபை பெருக வேண்டும். அந்த ஆலயத்தை, பிந்தின ஆலயத்தை கர்த்தர் கட்டி முடித்தார். பிந்தின ஆலயத்தை கர்த்தர் கட்டி முடித்தார். செருபாபேலுக்கு முன்பாக எல்லாம் சமபூமியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எப்படி ஆகும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொல்லி தாழ்வில் இருக்கிற நம்மை தூக்கிதான் என்ன செய்வாரு?
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாழ்வில் இருக்கிற நம்மை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்ந்தவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவரே நன்றி, எங்களையும் நோக்கி பார்த்தீரே, எங்களையும் நோக்கி பார்த்தீரே, எங்களையும் நோக்கி பார்த்தீரே. உமக்கு நன்றி. எஸ், thank you Lord, thank you Jesus. தாழ்வில் என்னை தூக்கினார், சோர்வில் என்னை தாங்கினார், கஷ்டத்தில் என் தேவன் என்னை, ஆமென், தாழ்வில் என்னை, கஷ்டத்தில் என் தேவன் என்னை நடத்தி சென்றார். இதுவரை தாங்கினார், இனியும் தாங்குவார், முடிவு வரை இயேசு எல்லை ராமதுரா. இதுவரை தாங்கினார், எஸ், முடிவு வரை இயேசு என்னை. ஆல் டுகெதர் சேர்ந்து ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லாமா? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? எஸ், எப்படி அற்பமாய் ஆரம்பத்திலே அந்த நாளை நாம் பார்க்கிறோமோ, அந்த நாளை நாம் எண்ணி பூரிப்பு அடைய வேண்டும். எண்ணி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களை கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றாராம். எஸ் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முடியாத காரியத்தை கர்த்தர் நீர் செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோமே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, அநேகருக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமே ஆண்டவரே. எங்க பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் நல்ல ஒரு விடுதலையை நீர் தாமோதரன் ஐயாவுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எஸ், ஆண்டவரே, இந்த சரீரம் ஓரளவுக்கு தான் ஆண்டவரே தாங்கிக் கொள்ளும். இந்த ஓரளவுக்கு தான் நமக்கு சரீரம் என்ன செய்யும்? தாங்கிக் கொள்ளும். ஆனால் பலத்தினம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அருமையான ஆண்டவரே, மார்க் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். சலோமிக்காக நான் ஜெபிக்கிறேன். சின்னம்மா ஆண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய ஆண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, பிரதர் ராஜேந்திரனுடைய தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் கேட்க மறந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உடைய சமூகத்திலே சபையை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கர்த்தர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உடைய ஆவியினாலே கட்டளையிடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது 100க்கு அதிபதிய சேவகன் சுஸ்தமாகிறானே. உடைய வல்லமையுள்ள நாமத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெரிய காரியங்களை கர்த்தர் நீங்க செய்யணும். மேபி பார்க்கிறவர்கள் அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் நீங்க அற்பமாய் பார்க்கல ஆண்டவரே. எவன் அசட்டை பண்ணலாம்? ஒருவரும் அசட்டை பண்ண முடியாது ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் பேரில் சந்தோஷமா இருக்கிறீர், பிள்ளைகள் பேரில் சந்தோஷமா இருக்கிறீர். பிள்ளைகளுடைய கரங்கள் உறுதிப்படட்டும். தேவனிடத்திலே அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. எஸ், நன்மைக்கு ஏதுவாய் பிள்ளைகளுக்கு செய்து வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான வேளை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.